மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களில் நமக்கு பயனுள்ள யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் பார்க்கிறார்கள், பார்த்தே பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் சில பேர் வெகுகாலமாக பார்த்து கொண்டு அதை செய்து பழகி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களாகவே யோகாசன ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களை தொட்டிருக்கிறது. உடல்நலம் மட்டுமல்ல, மனநலத்தையும் தந்திருக்கின்றது. ஜாதிபேதமற்ற முறையில் இந்த நிகழ்ச்சி பயனடைந்து கொண்டிருக்கின்றது. இது குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ குறிப்பிட்ட மதத்தினருக்கோ உரிமை இல்லை. இது ஒரு உடல்நலம் பேணும் பயிற்சி என்பதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு மதத்தினர் அவருடைய கொள்கைக்காக தான் உடல்நலமாக இருந்து வெகுகாலம் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட நமது முனிவர்கள் எல்லோரும் இதை மக்களுக்கு ஜாதி மத பேதமில்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையில்தான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். குறிப்பிட்ட ஆளுக்கு சொல்லவில்லை. இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யோகாசன பிராணாயாமங்களை பழகி நீங்கள் நெடுநாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நிலையில் நமக்கு இந்த நிலையத்திற்கு சகுந்தலா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து 8வது வகுப்பு படிக்கும் மாணவன் ரஞ்சித், 7வது வகுப்பு படிக்கும் சூர்யா இங்கே வந்திருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டியை அடித்த துரப்பழக்கம் என்னும் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பார்க்க வேண்டும், இன்றைக்கு இந்த கலை கிராமத்தை எட்டி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். பட்டணத்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கிராமத்து மாணவர்களும் செய்கிறார்கள். அற்புதமான ஆசனத்தை, ஊர்து பத்மாசனத்தை செய்ய போகிறார்கள். அதற்கு முன் பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்தால்தான் அந்த ஆசனத்துக்கு வர முடியும். சிரசாசனத்துக்கு வந்து பத்மாசனத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஊர்துவத்வாசனத்துக்கு வருகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அமைதியாக மெதுவாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது சற்று கடினமான ஆசனம். அதனுடைய ஆசிரியர் அற்புதமாக இந்த மாணவர்களை மடக்கி இருக்கிறார்கள், அதை செய்து பழக்கி இருக்கிறார்கள். எங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அந்த ஊர்துவ பத்மாசனத்துக்கு ஆயத்தமாகுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்பட்டால் கீழே விழுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். மெதுவாக செய்யணும். பாருங்கள், மெதுவாக பாருங்கள். எத்தனை ஆசனத்திற்கு வந்த பின்பு இதை இந்த ஊர்துவ பத்மாசனத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தன்னுடைய கை பலத்திலேயே தன்னுடைய உடல் பலத்தை தாங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கடினமான ஆசனங்கள். கடுமையான விடாமுயற்சியுடன் காலையிலும் மாலையிலும் வெகுகாலமாக பழகினால் இறக்குங்கள். முடியவில்லை என்றால் இறக்கி விட வேண்டும். மெதுவாக இறக்கணும், மெதுவாக இறக்கணும். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள்.
இதில் சிரசாசனம் வருகின்றது, அதிலே பத்மாசனம் வருகின்றது, அதற்கு பின்னால் இந்த ஆசனம் வருகிறது. 3 ஆசனம் ஒரே ஆசனத்தில் சேர்ந்து வருகிறது. இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து செய்யுங்கள், பார்க்கலாம். நேராக பாருங்கள், திரும்ப எப்படி மெதுவாக செய்ய வேண்டும். முதலில் பத்மாசனத்துக்கு வரணும், முதல்ல சிரசாசனத்துக்கு போயிடணும், அப்புறம்தான் பத்மாசனத்துக்கு வரணும், அப்புறம் மெதுவாக வரணும். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருப்பேன் என்கிறார்கள். பயிற்சி வெகு நாள்கள் செய்த காரணத்தினால்தான் இவர்கள் இவ்வளவு அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு செய்தால் அந்த ஆசனத்துடைய பலன் கிடைக்காது. மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். வலி இருந்தால் கூட அதை வெளியிலே தெரிவிக்காத நிலையில் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆசனத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். மாணவ பருவத்திலேயே செய்ய வேண்டும். அவர்கள் பள்ளிக்கூடத்திலே அதிகப்படியான மார்க் எடுப்பார்கள். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். விடிய விடிய படிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஒரு தடவை புத்தகத்தை பார்த்தாலே அப்படியே ரெக்கார்ட் ஆகிரும் மனதில். அந்த அளவுக்கு அற்புதமானது ஆசனங்கள். ஆகவே தான் இப்பொழுது பள்ளிக்கூடத்தில் இதை கட்டாயப்படமாக வைக்கிறார்கள், பெரிய பெரிய பள்ளிகளில். ஆகவே என் அருமை பெரியோர்களே, இதை பார்க்கின்ற தாளாளர்களே, பள்ளி ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, உங்கள் பள்ளியிலும் மாணவர்களுக்கு இந்த சரியான ஆசிரியர்களை நியமனம் செய்து எல்லா மாணவர்களுக்கும் இவர் கற்றுக் கொடுத்து அவர்கள் வருங்கால செல்வங்களை ஒரு பெரிய அதிகாரியாகவும் நாட்டை இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.